हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनकी मंडे मिनी व्लॉग என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆலு பரோட்டாவும் தேங்காய் சட்னி தான் தேங்காய் சட்னி பொட்டுக்கல்ல இல்லாமல் அரைச்சா தான் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அதனால் அதே ரெடி பண்ணியாச்சு லஞ்சுக்கு வந்து காலையிலே மீன் வாங்கினால கொஞ்சம் லேட் ஆகிடும் லஞ்சுக்கு அதனால் இது புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு அனுப்பிட்டாச்சு ஏன்னா இங்கே காலையிலே மீன்காரமா வந்துடுவாங்க அதனால் காலையிலே மீன் வாங்கியாச்சு சரி ரெண்டும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போன பிறகு கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு சரி துணி போட்டுடலான்னு சொல்லிட்டு துணியை போட்டு விட்டாச்சு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எங்கள் வாஷிங் மிஷினுக்கு லீவே கிடைக்காது லீவே இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் ஏன்னா ஒரு நாள் ஹோம் ஒர்க் எழுதலாம் எப்படி நிறையா சேர்ந்துருமோ அதை மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு நாள் துணி துவைக்கலாம் அதிகமாக சேர்ந்துடும் அதை பயந்துக்கிட்டே நான் தினமும் துணி போட்டுருவேன் சரி துணி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீன் க்ளீன் பண்ணிடலான்ட்டு மீன் வந்து எங்கள் வீட்டு வாசல்லே வரும் மீன் ஏன்னா நாங்கள் வந்து போய் வாங்கணுன்னா கொஞ்சம் தூரம் லீவ் டைமாக இருந்தால் அங்கே போய் வாங்கிக்கலாம் பெரிய மீன் கிடைக்கும் இவங்கள்ட்ட வந்து நார்மல் மீன் கிடைக்கும் இந்த கலப்பு மீன் வந்து ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து மீன்லாம் வாங்கினா ஒன்ஸ் டைம் மத்தியானம் சாப்பிட்றாங்களா அவ்வளோதான் அதை விட்டு மத்தியானம் சாப்பிட்லன்னா அந்த நைட்டுக்கு சாப்பிடுவாங்க இல்லைனா இந்த மீன் எடுத்து வைக்கிறது மறுநாள் சாப்பிட்றதுலாம் இந்த பழக்கமே இல்லை எனக்கும் அதை மாதிரி பிடிக்காது இந்த பசங்களும் அதே மாதிரி பழகிட்டாங்க மறுநாள் சாப்பிடாத மாதிரி அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு முடிச்சிடுறது மதியானத்தோட நைட்டுக்கு அந்த சால்னா வச்சு தோசை கீசை சுட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க சரி குழம்ப தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு தாளித்து விட்டாச்சு குழம்புல வந்து நாங்கள் மீன் குழம்புல வந்து கத்திரிக்காய் போடுவோம் ஏன்னா நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலேருந்தே எங்கள் மாமியார் இதை மாதிரி தான் போட்டு ஆக்குவாங்க அதே எங்களுக்கும் பழகிருச்சு ஆனால் ஸ்மெல் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் போட்டு ஆக்கும் போது சாப்பிட்றோமோ இல்லையோ ஒரு கத்திரிக்காய் நான் போட்டுருவேன் சரி போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு மாங்காய் மீன் கொத்தமல்லி தல்லாம் போட்டு அப்படியே சிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ண வேண்டியதான் சரி தம்பி வந்து 2:30 ஆகிடும் நம்மளுக்கு கொஞ்சம் பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் லஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டேன் இன்னையோட லஞ்சு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும்